ஹே காய்ஸ், ஹலோ மக்களே. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு நீங்கள் பின்னாடி பார்ப்பேன். இன்றைக்கி காத்தால என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வாங்கோ ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல், தேங்காய் சாதம். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குப்பா. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலையும் போடலாம், பார்க்கலாம். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்லேயும் தேங்காய் சாதம் இருக்குது. தயிர் சாதம் தாளிச்சாச்சு, கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுட்டாச்சு. இதுதான் இன்றைய ஹீரோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைச்சக்கை. இது பின்னாடி நீங்கள் ரெசிபி பார்ப்பேன். சூப்பராக இருக்குது. மாங்காய் துண்டம், இதுதான் நம்பாத்தில் சமையல். நீங்கள் பின்னாடி ரெசிபி பார்ப்பேன். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். ஹே காய்ஸ், ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னா, அதாவது நம்ம ரெசிபி கொடுக்கறது எப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேன் அப்படின்னா, நான் சாதாரணமாகவே ஆற்றுல ஒரே மாதிரி சமையல் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் செய்யுது இல்லையா, வேறு ஏதாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் நான். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, கேரளா ஸ்டைலில். இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பேன். நானே இது ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். சரி வாங்கலாம், வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா சரி நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு கண்டென்ட் ஆச்சு. ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இப்போ என் மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு சொல்ல வந்தேன். ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா சரி இது வாங்கிட்டு போவோம். பட் நானும் கேள்விப்பட்டதே இல்லை, என்னடா இவன் பேசிகிட்டே இருக்கா அப்படிங்கிறல. ஓகே, வரேன், டாப்பிக்குள்ளே வரேன் நான். டொன்டனாய், இது என்னது? யாராவது பார்த்துருக்கேலா? யாராவது கேள்விப்பட்டிருக்கேலா? நானே இது பார்த்ததில்லப்பா. ஆக்சுவலாக நான் இடிச்சக்கை வாங்கலான்னு போனேன். கம்மராக இருக்குது இல்லையா. பட் எனக்கு இது பார்த்தோன்னே இது பேபி ஜாக் ஃப்ரூட் இல்லையா, இடிச்சக்கை இல்லையேன்னு பார்த்தா கடைச்சக்கை அப்படின்னு ஒட்டி இருந்தது. கடைச்சக்கைன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதாவது இது பேபி, இதுக்கப்புறம் வர்றது இது இடிச்சக்கை. இப்போ எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்ல க்ரீனாக இருக்கும், ஏதாவது சின்னதாக இருக்குது. இது ரவுண்டாக இந்த ஷேப்பில் தான் இருக்குது நிறையா பார்த்ததில்ல. இது இடிச்சக்கை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். சரி, இதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இப்போது இல்லை, அது அப்புறமா வீடியோ வரும் உங்களுக்கு. இது இன்றைக்கி பண்ணலாம். இது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இது மலையாளத்தில் சொல்லுவா கடைச்சக்கை மெழுகு புரட்டி அப்படின்பா. அதாவது ஃப்ரை பண்ணுறது, ஒரு கறி பண்ணுறதை பண்ணுவாள். இது கிரேவியாகவும் பண்ணுவாள், கறியாகவும் பண்ணுவா, ட்ரையாகவும் பண்ணுவா. நான் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஒரு தொட்டுக்க சைட் டிஷ் மாதிரி, ஒரு ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், ஒரு லெமன் ரைஸ், ஒரு தயிர் சாதம், எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி. இது கடைச்சக்கை கிரேவி, அதாவது கடைச்சக்கை கறி, கடைச்சக்கை மெழுகு புரட்டி தான் நீங்கள் பார்க்க போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது எப்படி கட் பண்ணணும் என்னன்னு எல்லாமே நான் இப்போது ஒன்று பண்ண தான் ஐ எம் லேர்னிங். ஒன்று லேர்ன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, கொட்டையே இருக்காது. ஸோ இதுக்கு எப்பயும் போல தான் நல்லா எண்ணெயை தொடச்சிக்கோங்க. கத்திலையும் எண்ணெயை தொடச்சிட்டு இதை நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாம் கட் பண்ணோன்னே இப்படி இருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இப்படி கட் பண்ணிட்டு இந்த மேல் தோலை நம்ம எடுத்துடுறோம். இதை இப்படி நம்ம கட் பண்ணி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மேல் இதையும் எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இப்படி இருக்குல்ல, இதையும் மேலே எடுத்துடலாம். இந்த கட்டையும் எடுத்துடுவோம். ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டாச்சு. இது நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டுண்டாச்சு. இதுக்கு தேவையானது ஒரு நல்ல பெரிய வெங்காயம்ப்பா, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு நல்லா இடிச்சுன்னு இருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஞ்சப்பொடி உப்பை போட்டு கொதிக்க வைக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை வதக்கும் போது கொஞ்சம் அதுலேயும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக போட்டுருக்கேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நல்லா தலைக்கிறது. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எண்ணெய் விட்டுண்டாச்சு. நீங்கள் கோகோனட் ஆயிலும் விட்டுக்கலாம், குக்கிங் ஆயிலும் விட்டுக்கலாம். நான் ரெண்டுமே இன்றைக்கி விட்டுருக்கேன். ஸோ கடுகு நல்லா எண்ணெய் சூடாக எடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு
ஷாய் ஜீரா போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பூண்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, பெருங்காயம், இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம், சாட்டே பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்ல மணமாக இருக்குது. நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம், இல்லை குக்கிங் ஆயில் மட்டும் விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மறந்து போயிட்டேன், உண்மையை சொல்லணுன்னா, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா மறந்துட்டேன். ஸோ குக்கிங் ஆயில் எப்பயும் போல் நம்ம விட்டுன்ட்டேன். சரி, அதுலேயே தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம், அந்த மணம் இருக்கும் இல்லையா, கேரளா ஸ்டைல் டச் மணம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதையும் விட்டுருக்கேன். நல்லா மணமாக இருக்குப்பா. இது நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு க்ரீன் சில்லி போட்டுருந்தோம்ல, இதோட சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம், நல்லா கலராக இருக்கும். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கியிருக்கு, இந்த தக்காளியும் போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இந்த தக்காளி எல்லாம் சாஃப்டாக நல்லா குக் ஆகிடும். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுத்து பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக எடுத்து இப்போ நம்ம வந்து இந்த கடைச்சக்கையை போட்டுடுவோம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப அப்போ கொஞ்சம் தான் போட்டுட்டோம், இப்போ நல்லா அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து இந்த செட்டிநாடு குழம்பு பவுடர் போட்டோம் இல்லையா, அதை நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். நீங்கள் குழம்பு பவுடர் இருந்தால் குழம்பு பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை பொடி, இது மூணும் இது கொஞ்சம் போட்டுட்டு காஷ்மீரி சில்லி கலருக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை பொடி இல்லைன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, சூப்பராக இருக்குது. பட் ஆனால் உண்மையாக இதுதான்ப்பா ஃபஸ்ட் டைம் நான் இந்த இடிச்சக்கை தான் பண்ணியிருக்கேன். இது அதோட சின்னதாக ரொம்ப நல்லா இருக்குது. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா மூடி வைப்போம். நல்லா சாஃப்டாக அரவரில் உருளைக்கிழங்கு மாதிரி தான் சாஃப்டாக அரவரிலும் நம்ம வந்து மூடி வச்சு நம்ம வந்து வேக வைப்போம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுத்து நடுவில் எடுத்து கலரிக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் தேங்காய் வேணாலும் தேங்காய் வந்து போட்டுக்கலாம், தேங்காய் வேண்டான்னா அப்படியே இது பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுத்து கடைச்சக்கை மெழுகு புரட்டி கடைச்சக்கை ஃப்ரை. ஸோ பாருங்க, நானே இப்போ தேங்காய் போட போகிறேன். தேங்காய் போட்டு இது நீங்கள் தேங்காய் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ சூப்பராக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது இந்த ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஊர்லெலாம் கிடைக்குமா சொல்லுங்க, கடைச்சக்கை அப்படின்னு. இது வந்து ரொம்ப சின்னது, அதுக்கு பேர் இன்னொன்று பேர் கூட ஏதோ பார்த்தேனே, ஏதோ ஒரு பார்த்தேன், எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து என்ன சமையல் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்ப்பேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலில் நம்ம வந்து கடைச்சக்கை பண்ணியாச்சு. நம்ம போஜனம் சேனல் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. உங்களால் தான் இவ்வளோ தூரம் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச்.